ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து மல்லிகைப்பூ செடியை எப்படி நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வீட்டிலே வச்சு வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு சீக்கிரமாகவே, அதாவது வர செடியில் கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து வர செடியில் வந்து வரும்போதே மொக்கோட வர மாதிரி எப்படி அதை ரெடி பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த கட்டிங்ஸ் வச்சு ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து வளர்த்து பெரிய செடியாக்கி இதை வந்து நட்டு இதோட பெரிய செடியாக்கி இதுக்கு என்னென்ன அடிஷ்னலாக உரம் கொடுத்து இன்னுமே அதிகமாக மொட்டு வர வைக்கிறது. A to Z மல்லிகைப்பூ செடியை பற்றி ஃபுல் வீடியோவாக இது இருக்கும். அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டிங்ஸுக்கு நாம் இதுவரையும் நல்லா ஒரு வளர்ந்த செடியை நம்ம கட் பண்ணி கவர் பண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற செடியிலேருந்து ஒரு 2 கட்டிங்ஸ் எடுத்துக்கும். கொஞ்ச நாளாக அந்த ஸ்டெம்மு வந்து அந்த குச்சி வந்து நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிற செடியை வந்து ஒரு அடி விட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கும். எத்தனை கட்டிங்ஸ் வருதோ அந்த ஒயிட் கலர் இது வந்து அதோட விட்டு கட் பண்ணி எடுத்துக்கும். கரெக்டாக வந்து அந்த கணு வந்து இருக்கணும், அதையுமே காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக வந்து உடச்சி கையில் பிச்சு எடுத்துடக்கூடாது. அந்த இலையை வந்து கொஞ்சமாக அதில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் அதுலேருந்து தான் துளிர் வந்து புதுசாக எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 2 கணுவாச்சும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் ஒரு சைட்லேருந்து வேர் இறங்கும், ஒரு கணுவில் வந்து நல்லாவே துளிர் எடுத்து வரும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 2 மண் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண்ணும், இன்னொன்று ஃபுல்லாக மணல். மணல்லாம் நம்ம ஆற்று மணல், வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மணல்லாம் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். சப்போஸ் மணல் இல்லாதவங்க வந்து கோகோ புட்னு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா ரிசல்ட் தரும். இதை வந்து ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கிறோம். நான் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து லேயர் பை லேயராக போடுறதுனால ஈஸியாக வந்து அந்த க்ரோத் வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம அந்த ஃபங்கசைட் ஒன்று வைக்கணும். நம்ம வந்து இது நேச்சுரலாகவே யூஸ் பண்ணுறதுன்றதுனால நம்ம வந்து இந்த கத்தாழை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கத்தாழை யூஸ் பண்ணாலே அதிகமாக வந்து அந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகாத, ஈஸியாக வந்து வேர் பிடிச்சி புது துளி வர்றது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்டெம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் பார்த்து எடுங்க. ஏன்னா நம்ம கார்டன்லாம் பார்த்தோன்னா அந்த பச்சை கலர் க்ரீன் கலர் ஸ்டெம்லேயே வந்து நல்லா வந்து துளிர் வந்திருக்கும், அதிலே கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் தடவி வைக்கிறதுனால அது வந்து அந்தளவுக்கு ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத ஈஸியாக வந்து துளிர் வந்துடும். இதில் நாம் வீட்டுக்கு தான் வளர்க்குறோன்றதுனால கொஞ்சம் பெரிய ஸ்டெம்மாகவே எடுத்து வைக்க பார்த்து ஈஸியாகவே இதுலேயுமே நல்லா க்ரோத் வர ஆரம்பிக்கும். அடிஷ்னலாக அந்த கெமிக்கல் எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி அந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி அடியில் கொடுத்துட போகிறோம். ஈஸியாக கொஞ்சம் க்ரோத் வந்து வர்றதுக்கு நம்ம வந்து இந்த எப்சம் சால்ட் கொடுக்க போகிறோம். இது கொடுக்க பார்த்து ஈஸியாக கொஞ்சம் வந்து க்ரோத் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த எம்டியாக நட்டு விட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றி விட்டுருவோம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக, அதாவது ஃபுல்லாக அந்த பாட் ஃபுல்லாக நனைகிற மாதிரி நார்மல் தண்ணி வந்து நம்ம ஊற்றி விட்டுருவோம். கண்டிப்பாக வந்து இதில் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இதேமாரி ரிசல்ட் வந்து வரும். இதை நம்ம க்ரோத் வரது மட்டும் இல்லை, A to Z லாஸ்ட் வரைக்கும் நம்ம எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டி வச்சுருங்க. தண்ணி ஊற்றணுன்னா இடையில எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊற்றிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லாவே க்ரோத் வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 35 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு 5 நாள் தள்ளி போயிருக்கு. இதிலே அந்த நம்ம கவர்லேயே தெரிய ஆரம்பிக்கும், அந்த ட்ராப்ஸாக வந்து அந்த பனித்துளி மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஆவியாகி மறுபடியும் வந்து அந்த செடிக்கே போகிற மாதிரி தான். அதனால தான் அந்த கவர் கட்டப்போ சீக்கிரமே க்ரோத் வந்துடும். இப்போயே தெரியும், ஒரு சில அந்த சைடில் தெரியும் அந்த செடி வந்து க்ரோத் வந்து மொட்டுமே வந்திருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியே பார்ப்போம் எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக வந்து இடையில ஓப்பன் பண்ணி தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். தண்ணி ஊற்றுறது என்னால் காட்ட முடியலை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் வச்சு 4 ஸ்டெம்முமே பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் வந்திருக்கு. இல்லை, கண்டிப்பாக வந்து கவர் வச்சு கட்டி விட்டால் மட்டும்தான் அந்த மறுபடியும் தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஆகி மறுபடியும் வந்து அந்த பாட்டுக்கே வர ஆரம்பிக்கும். சரிங்களா, தெரியுதுங்களா, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது அந்த துளிர் எடுத்து மொட்டுகளோடவே வந்திருக்குது. அது எப்படி எல்லா அந்த வச்ச ஸ்டெம்மில் இருந்துமே மொட்டு வந்திருக்குன்னா நம்ம வச்ச ஸ்டெம்மே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நல்லா அந்த ஒயிட்டாக இருக்கிற ஸ்டெம்மாக, ஏன்னா கட் பண்ணி விட்டால் அடுத்தது துளிர் எடுத்து இந்த மாதிரி மொட்டு வைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டெம்மாக கட் பண்ணியே வச்சது. அதனால தான் அப்பயே சொன்னால் அந்த கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் வரும். அப்படி இருந்துமே இது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சப்போஸ் நம்ம இப்போ புதுசாக வேறு சீசன் வேறு ஆரம்பிச்சிச்சு இல்லையா, சப்போஸ் அந்த ஏதாவது கிளை மட்டும் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நான் வந்து ஒரு செடியை மட்டும் வேறையுமே எடுத்து காட்டுறேன். ஏன்னா இதுக்கு எதுவுமே இப்போதைக்கு நடுறதுக்கான இடம் வந்து பார்க்கல. ஒரு செடிக்கு மட்டும் லைட்டாக ஒரு குழி வந்து வெட்டி வச்சுருக்கேன் கீழே நடுற மாதிரி, மீதியெல்லாம் பாட்டில் நடுற ஒரு ஐடியாவில் இருக்குது.
ஒரு செடி மட்டும் உங்களுக்காக நான் எடுத்து வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வேர் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு. ஏன்னா அட் டைமில் எல்லா இதுலேயுமே மொட்டுக்களோட துளிர் வந்துடுது பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான் வரும். இருங்க அதையுமே கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செடியை மட்டும் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுப்போம், ஏன்னா கொஞ்சம் செட் ஆகிருக்கும். வேறு எல்லாம் சர்க்குலேஷன் ஆகிருந்தா கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த சைனீஸ் வீடியோ மாதிரி இது ஃபேக் வீடியோலாம் இல்லை. தெரியும் வேர் நல்லா பிடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி ஊற்றி எடுத்தால் இருந்துடும். ஒரு கையில் இருந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் செடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வேர் கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கு. ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு க்ரோத்து இப்போ மேலே மொட்டு வந்திருக்குனாலே வேர் உள்ளே எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்றது தெரியும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மண்ணுமே அந்த மாதிரி தான். நல்லா வந்து அந்த தோட்டத்து மண் கொஞ்சம் வந்து அந்த செம்மண் கலரில் இருந்துச்சு. அது இல்லாமல் மணல், இது ரெண்டுத்துலேயுமே இந்த வேர் பார்த்திங்கன்னா நல்லாவே போய் ஈஸியாக இறங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடியுமே இந்த மல்லிகைப்பூ செடி ஒரு செடி பதியம் போடுற வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. அதுலேயுமே பார்த்திங்கன்னா மணல் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன மணல் தான் அந்த மல்லிகைப்பூ செடி பொறுத்த வரைக்கும் மணலில் பதியம் போட பார்த்து ஈஸியாகவே அதோட க்ரோத் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இப்போ டவுட்டு கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செடி வந்து பதியம் போட்டதுலேருந்து எடுத்தாச்சு. இதை வந்து இப்போதைக்கு உடனே நட்டாகன்றதுனால சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோஜா செடி வச்ச இடத்துல இதை நட்டுடலான்றதுனால வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து லென்த்தியாக போயிருக்குன்ட்டு. ஒரு 35 நாளில் இந்த அளவுக்கு க்ரோத்துனால கண்டிப்பாக இந்த அளவுக்கு க்ரோத் வரும். நான் சொல்கிற மாதிரி எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சேம் நீங்களுமே இதேமாரி ஒரு க்ரோத் எடுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 கட்டிங்ஸ் இருந்தாலே போதும், அதுலேருந்து நிறையா செடி வந்து அதை ரெடி பண்ணிடலாம். இப்போதைக்கு இதை மட்டும் எடுத்ததை மட்டும் நட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, நடுறதுமே சேம் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக எப்பயுமே செடி நடுறது தெரியும். நான் கீழே நடுறதுனால அந்த மண்கலையெல்லாம் வந்து இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு மண்கலவை வேணும்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து அடுத்தது அந்த செடி பிரித்து நடப்பது அது மண்கலவை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நார்மலாக நம்ம அப்படியே எடுத்து அந்த 4 செடி பதியம் போட்டதுன்னு பிரித்து எடுத்து நட்டுடலாம். நட்டுறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோடய க்ரோத் வந்து தானாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளருது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நான் வச்ச செடி வந்து இந்த அளவுக்கு க்ரோத் வரணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு 3 ஃபெர்டிலைசர் வந்து சேனல்லே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அதையுமே இதில் சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் வரணும்னா இப்போ நம்ம பார்த்தோம் அந்த பதியம் போட்ட செடியிலே இப்போ இதில் இருக்கிற அந்த ஒரு கொத்த அளவுக்கு வந்து மொட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே ஃபஸ்ட் நாம் வந்து அதை கட் பண்ணி வர்றதுதான். செடி எந்த அளவுக்கு வளருதோ அது சீசன் வர பார்த்து அதை வளர்ந்ததை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த வெள்ளை கலர் ஸ்டெம் இருக்கிறதோட சேர்த்து கூட கீழே கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் புது துளிர் எடுக்கும். அந்த புது துளிர்லேருந்து தான் புதுசாக வந்து மொட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து போன வீடியோலையுமே நான் மல்லிகைப்பூ செடி பற்றி அப்டேட் பண்ண வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கவாத்து பண்ணி வர்றது தான். இது இந்த செடிக்கு தான் இல்லை, ரோஸ் செடிக்குமே அந்த பூ பூத்து முடிஞ்சிச்சின்னா அந்த ஸ்டெம்மையும் அந்த பூவையே கட் பண்ணி எடுத்தால் தான் அடுத்து புது துளிர் வந்து வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அது வருது இல்லைங்களா? கட் பண்ணி விட்டு ஒரு 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த இலைக்கீழேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். தெரியுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து ஒரு 5 நாள்லேயே வந்து அந்த ஸ்டெம்லேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி துளிர் வர துளிரில் தான் புதுசாக வந்து மொட்டு வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். புது கிளை அதிகமாக வந்தால் தான் அடுத்த டைம் கட் பண்ணி விட பார்த்தா அதிகமான கிளையை கட் பண்ணி விட்டோம்னா இன்னுமே செடியுமே கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. இது தெரியுதுங்களா? இது வந்து போன வாட்டி கட் பண்ணி விட்டது. இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 2 பிரான்ச்சஸ் வந்து அதுலேருந்து மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுலேயும் தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த இலை இருக்கிறது கீழே வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து வர ஆரம்பிச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி வளர்ந்து வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து துளிரை வந்து வெட்டி விடுங்க. அந்த ஒயிட் ஸ்டெம்மோட விட்டுட்டு வெட்டி விட்டால் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக வந்து மொட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு சீசனுக்கு ரெடி பண்ணுறது தாராளமாக இப்போலேருந்து நீங்கள் வெட்டி விட்ட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சீசனில் வந்து இதேமாதிரி நிறைய பூ வந்து எடுக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து இப்போயே வந்து அந்த வெட்டி விட ஆரம்பிச்சிடுங்க. வெட்டி விட்டதுக்கப்புறம் லிக்விடாக நம்ம என்னென்ன உரம் கொடுக்கணுன்ட்டு ஆல்ரெடி சேனலில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டிலே வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நாம் அந்த மாதிரி வெட்டி விட்டு அந்த கவாத்து பண்ணி இந்த மாதிரி உரம்லாம் கொடுக்க பார்த்து ஈஸியாக இது வரைக்கும் பூவை வைக்காத செடியில் கூட இந்த மாதிரி நல்லாவே துளிர் வந்து வைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதுலேருந்து A to Z உங்களுக்கு வந்து அதை நட்டதுலேருந்து அதை எப்படி ரெடி பண்ணி பதியம் போடணும், ப்ளஸ் அதை எப்படி நடணும், வச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அந்த கவாத்து பண்ணுறது, ப்ளஸ் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், A to Z அந்த மொட்டு வர வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.